ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா உப்புமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் ஆயில் ஊற்றி கடுகு, உளுந்து, கடலப்பருப்பு மூணையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். கூடவே காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே தக்காளி சேர்த்துப்போம். அதையும் நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிப்போம். நல்லா வதங்கினதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதி வந்ததும் நாம் வச்சுருக்க சேமியாவை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ சேமியா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சேமியா உப்புமா செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.